இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். துன்பமில்லை, துயரமில்லை, இறைவனின் உறவினிலே வாழ்வுண்டு, வழியுண்டு, இறைவனின் துணையினிலே. அடிமை தலையிலிருந்து அன்று முன்னோரை மீட்ட தேவன். அடிமை தலையிலிருந்து அன்று முன்னோரை மீட்ட தேவன். பாவத்தலையிலிருந்து நம்மை மீட்டவே அழைக்கின்றார். துன்பமில்லை, துயரமில்லை, இறைவனின் உறவினிலே வாழ்வுண்டு, வழியுண்டு, இறைவனின் துணையினிலே. செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி, புதுக்காலம், 24ஆம் வாரம், புதன்கிழமை. முதல் வாசகம். புனித பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14 முதல் 16 முடிய. அன்பிற்குரியவரே, நான் விரைவில் உன்னிடம் வருவேன் என்னும் எதிர்நோக்குடன் இவற்றை உனக்கு எழுதுகிறேன். நான் வர காலம் தாழ்த்தினால் நீ கடவுளின் வீட்டாரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இத்திருமுகத்தின் வழியாக தெரிந்து கொள்ளலாம். இவ்வீட்டாரே வாழும் கடவுளின் திருச்சபை. இத்திருச்சபை உண்மைக்கு தூணும் அடித்தளமுமாய் இருக்கிறது. நமது சமயத்தின் மறை உண்மை உயர்வானது என்பதில் ஐயமே இல்லை. அது பின்வருமாறு: மானிடராய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார், தூய ஆவியால் நேர்மையாளர் என மெய்ப்பிக்கப்பட்டார், வானதூதருக்கு தோன்றினார், பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்டார், உலகினரால் நம்பிக்கையோடு ஏற்கப்பெற்றார், மாட்சியோடு விண்ணேற்றமடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அளவில்லை. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, வசனங்கள் 31 35 வரை. அக்காலத்தில் இயேசு, இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அளவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், திருமுழுக்கு யோவான் வந்தார். அவர் உணவு அருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை. அவரை பேய் பிடித்தவன் என்கிறீர்கள். மானிட மகன் வந்துள்ளார். அவர் உண்கிறார், குடிக்கிறார். நீங்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கின்றீர்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, கிரேக்க புராணம் ஒன்றில் புரோக்ரஸ்டஸ் என்றொரு மனிதனை பற்றி வாசிக்கின்றோம். மனம் பிறழ்ந்த மனிதன் அவன்.
ஏதென்ஸிலிருந்து எலியூசிஸ் என்ற இடத்தை நோக்கி செல்லும் காட்டுப்பாதையில் வாழ்ந்து வந்தான். அந்த பாதையில் தனி ஆளாக நடந்து செல்பவர்களை தன் வீட்டில் தங்க வருமாறு அழைப்பான். காட்டுப்பாதையில் தங்குமிடம் கிடைக்கிறதே என்று பலர் ஆசையோடு செல்வர். அவர்களை ஓய்வெடுக்குமாறு சொல்லி தான் படுக்கின்ற இரும்பு கட்டிலில் படுக்க வைப்பான். கட்டிலில் படுத்த நபரது உடல் அப்படுக்கையில் சரியாக பொருந்தியது என்றால் அவர்களை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிடுவான். இதற்கு மாறாக அந்நபரது உடல் படுக்கையை விட பெரியதாக இருந்தால் படுக்கையின் அளவுக்கு சரியாக இருக்குமாறு பார்த்து கொண்டு கால்களையோ தலையையோ வெட்டிவிடுவான். இரத்தம் சிந்தியே அம்மனிதர் இறந்து விடுவார். ஒருவேளை அந்நபர் படுக்கையை விட குட்டையானவராக இருந்தார் என்றால் படுக்கையின் நீளத்திற்கு சரியாக வரும் வரை தன் அடியாளின் உதவியோடு கால்களையும் தலையையும் எதிரெதிர் திசையில் இழுப்பானாம். அவரும் வலிதாங்க முடியாமல் இறந்து போய்விடுவார். இச்செய்தியானது அந்நாட்டு அரசனுக்கு தெரிய வந்தபோது அவன் புரோக்ரஸ்டஸை பிடித்து தான் படுக்கின்ற படுக்கையில் படுக்க வைத்து அவன் மற்றவர்களுக்கு கொடுத்த அதே தண்டனையை அவனுக்கு கொடுத்து சாகடித்தானாம். அன்புக்குரியவர்களே, புரோக்ரஸ்டஸின் செயல் கொடூரமானது என்பது நிச்சயமாக உண்மை. எனினும் நாமும் நம் அன்றாட வாழ்வில் ஏறத்தாழ இதே போன்ற காரியத்தை செய்கின்றோம். மனிதர்களாகிய நாமும் நாம் போகும் இடமெல்லாம் ஒரு படுக்கையை சுமந்து கொண்டு செல்லுகின்றோம். பிறரை பற்றிய நமது எதிர்பார்ப்பே நாம் சுமந்து கொண்டிருக்கிற இந்த புரோக்ரஸ்டஸ் படுக்கை. நம்மோடு கூட வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரை பற்றியும் நாம் பல எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கின்றோம். இந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப அவர்களது வாழ்க்கை இருந்தது என்றால், அதாவது நமது எதிர்பார்ப்பு படுக்கையில் அவர்கள் சரியாக பொருந்தினார்கள் என்றால் நாம் அவர்களை ஏற்றுக்கொள்கின்றோம். அவர்கள் மட்டில் மகிழ்ச்சியோடு நடந்து கொள்கின்றோம். அவர்களை சிறந்த மனிதர்கள் என்று புகழ்கின்றோம். ஒருவேளை நம் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப ஒத்துவராமல் கூட குறைய, அதாவது வித்தியாசமாக இருந்தார்கள் என்றால் புரோக்ரஸ்டஸ் செய்த அதே காரியத்தை நாமும் செய்கின்றோம். வார்த்தை என்னும் கத்தியை பயன்படுத்தி குறை சொல்லுதல் மூலம் அவர்களை நம் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப செதுக்க முயல்கின்றோம். ஆனால் அந்தோ பரிதாபம், நாம் செய்வதெல்லாம் மனித மனங்களை ஊனப்படுத்துவதுதான். இதே காரியத்தை தான் அன்று பரிசேயர்கள் செய்தனர். பழைய ஏற்பாட்டு சட்டங்களை அரைகுறையாக புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் தங்களுக்கென்று ஒரு குறுகிய பார்வையை உருவாக்கி கொண்டு அதற்கு ஏற்ப எல்லோரும் செயல்பட வேண்டும், மாற வேண்டும் என்று எதிர்பார்த்தனர். பரிசேயர்கள் இயேசு மட்டில் இதைத்தான் செய்தனர். ஆனால் கடவுளின் மகனான இயேசுவோ வாழ்வை பற்றிய ஒரு முழுமையான பார்வையை கொண்டு அதன் பின்னணியில் தன் வாழ்வை அமைத்துக் கொண்டவர். அவரது வாழ்க்கை முறையும் செயல்பாடுகளும் பரிசேயர்களின் பார்வைக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் மாற்றாக இருந்தன. எனவே பரிசேயர்கள் இயேசுவை குறை சொல்ல ஆரம்பித்தனர். பரிசேயர்களின் இந்த குறுகிய மனப்பான்மையையே இன்றைய நற்செய்தியில் இயேசு சுட்டிக்காட்டுகின்றார். நாம் கூட பரிசேயர்களைப் போல நம் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப நம்மை சுற்றியுள்ளவர்களை மாற்ற முயற்சி செய்கின்றோம். நமது எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப பிறர் மாற வேண்டும் என்று நினைப்பதால் வரும் தீமைகளில் ஒரு சிலவற்றை நாம் பார்க்கலாம். முதலாவதாக, பிறர் நம்மை மதிக்கவில்லை என்று சொல்லி பிறரை குறை சொல்ல ஆரம்பிக்கின்றோம். இது அவ்வப்பொழுது சண்டையாகவும் நக்கல் பேச்சாகவும் வெளிவருகிறது. இரண்டாவதாக, நமது எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப நடக்காத ஒருவரை நமக்கு பிடித்த ஒருவரோடு அல்லது நமது எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப நடக்கும் ஒருவரோடு ஒப்பிட்டு பேசுகிறோம். இதனால் ஒப்பிடப்பட்டவர் மன வேதனை அடைவது மட்டுமல்லாமல் தன்னை பற்றி தாழ்வாக எண்ண ஆரம்பிக்கின்றார். மூன்றாவதாக, நமது எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப வாழ்க்கை துணைவரோ துணைவியோ நடந்து கொள்ளாதன் காரணமாக வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் தவறு செய்துவிட்டதாக எண்ணி சதா புலம்ப ஆரம்பிக்கின்றோம். வேண்டா வெறுப்பாக வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பிக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, முதிர்ச்சி அடைந்த மனிதர்கள் என்பவர்கள் மற்றவர்கள் தங்களது எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப நடக்கும்போது மட்டுமல்ல,
எதிர்பார்ப்பிற்கு மாறாக நடக்கும் போதும் அவர்களை பெருந்தன்மையாக ஏற்று அவர்களை அன்பு செய்பவர்கள். இதுவே குடும்ப வாழ்வின் மகிழ்ச்சிக்கான வழி. நாம் பிறரை குறை கண்டுபிடிப்பதற்கான அடிப்படை காரணம் பிறரில் குறைகள் இருக்கின்றன என்பது அல்ல, மாறாக நமது குறுகிய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப அவர்கள் செயல்படவில்லை என்பதே. எனவே சரி செய்யப்பட வேண்டியது நம் எதிர்பார்ப்புகள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியமானது. மன்றாடுவோமாக. இறைவா, எம் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப பிறர் மாறுவதில் அல்ல, உமது எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நாங்கள் அனைவரும் மாறுவதில்தான் வாழ்வின் முழுமை அடங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன். வாழும் வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து விட்டேன் இயேசுவே, நீ தந்த அருள் வாழ்வை மறந்து விட்டேன் இயேசுவே, மறந்து விட்டேனே. வாழும் வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து விட்டேன் இயேசுவே, நீ தந்த அருள் வாழ்வை மறந்து விட்டேன் இயேசுவே, மறந்து விட்டேனே. நான் வாழவில்லையே, உண்மை வழி கண்டும் நான் நடக்கவில்லையே. அருள் ஒளியில் நிலைத்தே நான் வாழவில்லையே, உண்மை வழி கண்டும் நான் நடக்கவில்லையே. மனம் போன போக்கினில் வாழ்ந்து விட்டேனே, மனம் போன போக்கினில் வாழ்ந்து விட்டேனே. இயேசுவே இப்போ பேசுமே, இயேசுவே இப்போ வாருமே. வாழும் வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து விட்டேன் இயேசுவே, நீ தந்த அருள் வாழ்வை மறந்து விட்டேன் இயேசுவே, மறந்து விட்டேனே. இறையரசை முதன் முதலில் தேடுக என்றாய், அன்புலகில் சோதரராய் வாழ்ந்திடச் சொன்னாய். இறையரசை முதன் முதலில் தேடுக என்றாய், அன்புலகில் சோதரராய் வாழ்ந்திடச் சொன்னாய். உனை மறந்தே என்னை பின்தொடர் என்றாய், உனை மறந்தே என்னை பின்தொடர் என்றாய். இயேசுவே இப்போ பேசுமே, இயேசுவே இப்போ வாருமே. வாழும் வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து விட்டேன் இயேசுவே, நீ தந்த அருள் வாழ்வை மறந்து விட்டேன் இயேசுவே, மறந்து விட்டேனே.
வார்த்தை விதைப்பதுவே அருள் வாழ்வென்றாய், இறை உறவில் வாழ்வதுவே நிலை வாழ்வென்றாய். நீ இல்லா உறவுகள் இருளென அறிவேன், நீ இல்லா உறவுகள் இருளென அறிவேன். இயேசுவே இப்போ பேசுமே, இயேசுவே இப்போ வாருமே. வாழும் வாழ்வில் உனை கண்டு கொண்டேன் இயேசுவே, நீ தந்த அருள் வாழ்வை நினைத்து விட்டேன் இயேசுவே, நினைத்து விட்டேனே. வாழும் வாழ்வில் உனை கண்டு கொண்டேன் இயேசுவே, நீ தந்த அருள் வாழ்வை நினைத்து விட்டேன் இயேசுவே, நினைத்து விட்டேன்.